Question number 21. If A is one of the matrix, find A inverse. So இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா A உடைய inverse சொல்லுவாங்க. Use it to solve the following system of equation. இந்த A inverse யூஸ் பண்ணி இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் A inverse கண்டுபிடிக்க போறோம். So what is the A inverse formula? A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A இப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும். சரி தானமா? இது நமக்கு தேவையான A இன்வர்ஸுக்கான ஃபார்முலா. அப்ப நமக்கு இங்க டிட்டர்மினன்ட் A வேணும், அட்ஜ் A வேணும். சரி தானமா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் A போடுறேன். So determinant A is equal to determinant of the following A matrix. So 1 minus 2 0 2 minus 1 minus 1 0 minus 2 1. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, ரோ 1 வச்சு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்ப ரோ 1க்கு தேவையான சைன் பாத்தீங்கன்னா பிளஸ், இங்க மைனஸ், இங்க நமக்கு பிளஸ் வரும். சோ ஈக்குவல் டு ஆன்சர் 1 into. ஓகேமா? சோ டிட்டர்மினன்ட் A உடைய ஆன்சர் 1. வெரி குட். சோ டிட்டர்மினன்ட் A உடைய ஆன்சர் நான் ஃபாஸ்டா எழுதிறேன். சோ 1 into இதனுடைய ஆன்சர் -1, அடுத்து நமக்கு -2 வரும். சரிங்களா? அடுத்து இங்க ஒரு மைனஸ், சோ பிளஸ் 2 into இதனுடைய ஆன்சர் -4, அடுத்து சாரி -2. உங்களுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா இங்க வந்து so 1 2 is 2 -0, so கடைசி வந்து +0. so இங்க எனி வேல்யூ கூட ஆன்சர் 0 தான் வரும். so இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா இது நமக்கு -3 வரும். so இங்க 2 வரும். so ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் -3 plus 2 2s are 4, so answer is 1. so determinant A is correct மா. சரிங்களா? so determinant A வந்து வந்துட்டு. இப்போ அடுத்து நமக்கு அட்ஜ் A வேணுமா இல்லையா? so அட்ஜ் A நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்லி தர போறேன். so ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறீங்க, கேர்ஃபுல்லா கவனிங்க. சரிங்களா? so ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தரேன் பாருங்க. அட்ஜ் Aக்கு மேல ஃபார்முலா எழுதிறேன். அட்ஜ் A. so what is அட்ஜ் A உடைய ஃபார்முலா? கோஃபேக்டர் of A the whole transpose. சரியாமா? whole transpose. சரிங்களா? இப்போ what is a shortcut? shortcut என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மேட்ரிக்ஸுக்கு A அப்படிங்கிற மேட்ரிக்ஸுக்கு அட்ஜ் கண்டுபிடிக்க போறதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கங்கம்மா. பாருங்க 1 -2 0 2 -1 -1 0 -2 1. சோ என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணியாச்சு, ஏங்கிற மேட்ரிக்ஸை சைடில் எழுதிட்டேன். இப்போ என்ன பண்றேன், இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் இந்த ரோ 1 அப்படி கட் பண்ணிருங்கம்மா. தெரியுதா? நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த ரோ காலம் 1 அப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ண நேரத்தை சிம்பிளா அப்படிங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்றதை விட என்ன பண்ணுங்கன்னா சிம்பிளா நான் இப்படி சொல்றேன். இந்த இடத்துல ரோ 1க்கு கீழே ஒரு கோடு போட்டுக்குங்க. ஸோ காலம் 1க்கு அப்புறம் ஒரு கோடு போட்டுக்குங்க. சரிங்களா? கோடு போட்டீங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு கோடு சந்திக்கிற இடத்துல 1 அப்படிங்கிற நம்பர் மீட் பண்ணுதா, 1 அப்படிங்கிற நம்பர் மீட் பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சரிங்களாமா? ஸோ ரோ 1க்கு ஒரு கோடு, காலம் 1க்கு ஒரு கோடு, இந்த 1 ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரவுண்ட் பண்ண நம்பர் தவிர்த்துட்டு -2 2 இருக்கு, நேர ஸ்ட்ரைட்டா எழுதுங்க. -2க்கு நேர -2, இந்த 0க்கு நேர 0. அதே மாதிரி காலம் 1 இந்த 0 இந்த ரவுண்ட் பண்ண நம்பர் விட்டுருங்கம்மா. 2க்கு நேர 2, இந்த 0க்கு நேர 0. இப்போ இங்க ஒரு இடம் எம்டியா இருக்குதா, இந்த எம்டியான இடத்துல இந்த 1 வரும், இந்த 1 அப்படி போட்டுருங்க. இந்த இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஓகேமா. சோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் நல்லா பார்க்கணும், இந்த நம்பர் இந்த லைன் போட்ட நம்பர்லாம் விட்டுருங்க. லைனு கீழே ஃபர்ஸ்ட் ரோ இருக்குதா, லைனு கீழே ஃபர்ஸ்ட் ரோ, அந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படி கீழே எழுதுங்கம்மா. -1 -1 2. லைனுக்கு அப்புறம் உள்ள ஃபர்ஸ்ட் காலம் இருக்குதா, ஃபர்ஸ்ட் காலம் இது மறுபடியும் அப்படி எழுதுங்கம்மா. -1 -2 -2 -1. இது வரைக்கும் புரிஞ்சா பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் ரோவை கடைசி ரோவாவும் ஃபர்ஸ்ட் காலத்தை கடைசி காலமும் எழுதியிருக்கேன். இது வரைக்கும் புரிஞ்சிச்சாமா? இது வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். சரிங்களா? சோ ஈக்குவல் டு இதனுடைய ஆன்சர் எழுத போறோம், பார்த்துட்டே வாங்க. சோ இங்க டிரான்ஸ்போஸ் பண்ணி மறந்துடாதீங்க, ஒரு மேட்ரிக்ஸ் பிராக்கெட் போட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கம்மா. டிட்டர்மினன்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ -1, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, நமக்கு நடுவில் மைனஸ் வருமா. சோ இந்த ரெண்டையும் பெருக்குனா ஆன்சர் +2 வரும். சரிங்களாமா? ஓகேவா? பாருங்க,
-1 நடுவில் ஒரு மைனஸ், இந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா உனக்கு -2. அடுத்து 4 எலிமெண்ட்மா. ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா ஆன்சர் 0 மைனஸ் இந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா ஸோ 1 2 is 2. அடுத்து 2 எலிமெண்ட், இந்த 2 பெருக்கியாச்சு இல்ல, அடுத்து இந்த 2 எலிமெண்ட். ஸோ இந்த ரெண்டையும் பெருக்குங்க. ஸோ ஆன்சர் -4 நடுவில் மைனஸ். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க பெருக்கினீங்கன்னா ஆன்சர் 0. புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ புரிஞ்சுச்சா பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ புரிஞ்சுச்சாமா? ஃபர்ஸ்ட் ரோ புரியுதாமா? ஓகே. செகண்ட் ரோ பாருங்கம்மா, அதே போலதான் அடுத்த 4 எலிமெண்ட். ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கி நடுவில் மைனஸ் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் -2 0 பெருக்குனா 0 நடுவில் மைனஸ், இந்த ரெண்டையும் பெருக்க சொல்ல -2 வருமா, இங்க ஒரு மைனஸ், மைனஸ் மைனஸ் +2 நமக்கு மாறிடும். அடுத்து 4 எலிமெண்ட்ஸ்மா. ஸோ 1 1 is 1 நடுவில் மைனஸ். ஸோ 0 into 0 ஆன்சர் 0. சரியாமா? அடுத்து 4 எலிமெண்ட்ஸ். 0 into -2 0 நடுவில் ஒரு மைனஸ். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க பெருக்கினீங்கன்னா 1 into -2 -2 இங்க ஒரு மைனஸ், ஆன்சர் நமக்கு +2 மாறிடும். இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா? செகண்ட் ரோ புரிஞ்சுச்சா? எஸ். அடுத்து தேர்ட் ரோமா. ஸோ தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா ஆன்சர் +2 நடுவில் மைனஸ். ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா ஆன்சர் நமக்கு 0. அடுத்து 4 எலிமெண்ட்ஸ். 0 into 2 ஆன்சர் 0 மைனஸ். ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கினா -1 இங்க ஒரு மைனஸ், +1 நமக்கு மாறிடும். ஸோ அடுத்து 4 எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா ஆன்சர் -1. அடுத்து நடுவில் ஒரு மைனஸ் போடுவீங்களா? ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா -4 அப்படி நமக்கு +4 நமக்கு மாறிடும். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் புரிஞ்சுச்சாமா? ஸோ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் ரிசல்ட் எழுத போறேன். ஸோ ஈக்குவல் நான் டேரக்டா இங்கே எழுதிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு நான் ஒரு மேட்ரிக்ஸ் பிராக்கெட் போட்டோமா, மேட்ரிக்ஸ் பிராக்கெட். ஸோ இங்க டிரான்ஸ்போஸ் போட்டு மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் -3, அடுத்த ஆன்சர் -2, அடுத்த ஆன்சர் -4. சரியாமா? கரெக்டா எழுதிருக்கணாமா? அடுத்து செகண்ட் 2 1 2 அடுத்த ஆன்சர் 2 1 இங்க நமக்கு 3 வரும். ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. therefore அட்ஜி ஏ உடைய ஆன்சர் இதை நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ண போறீங்க. ஸோ ரோ ஃபுல்லும் காலமா மாறுமாமா. ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா மாத்துங்க. ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா மாத்துங்க. -3 -2 -4. செகண்ட் ரோவை செகண்ட் காலமா மாத்துங்க. ஸோ 2 1 2. தேர்ட் ரோவை தேர்ட் காலமா மாத்துங்க. ஸோ 2 1 3. அப்ப அட்ஜியே நமக்கு ரெடி பண்ணியாச்சுமா. இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா? அட்ஜியே புரிஞ்சுச்சா? adjoint of புரிஞ்சுச்சா? எஸ். இப்போ நான் ஃபார்முலா விதிக்கு அப்ளை பண்ண போறேன். ஸோ வாட் இஸ் A இன்வெர்ஸ் ஃபார்முலா? ஸோ A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A ஈக்குவல் டு 1 by determinant of A உடைய ஆன்சர் 1. ஸோ adjoint of Aங்கிறது நம்ம என்ன பண்ணிருக்கோம், எழுதியிருக்கோம். இது அப்படி என்ன பண்ணலாம், இங்க வந்து நம்ம எழுதினா மட்டும் போதும். அப்ப adjoint of A நம்ம எழுதியாச்சா? அப்ப இந்த இடத்துல நமக்கு 1 by 1ங்கிறது நமக்கு தேவைப்படாது. அப்ப மீதி உள்ள ஃபைனல் ஆன்சர் யாரும் பாத்தீங்கன்னா அட்ஜி ஏ மட்டும் அப்படி வரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஏ இன்வெர்ஸ் உடைய ரிசல்ட். அப்போ ஏ இன்வெர்ஸ் உடைய ஆன்சர் பார்த்தோன்னா -3 2 2 -2 1 1 -4 2 3. ஸோ இதான் நமக்கு தேவையான ஏ இன்வெர்ஸ் உடைய ரிசல்ட். இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஐ திங்க் இஸ் a 5 mark question or 3 mark question. உங்களுக்கு இது 5 mark question தான் மோஸ்ட்லி. ஆக்சுவலா நமக்கு என்ன சொல்றது, இது லென்த்தியஸ்ட் சம் தான். இது இருக்கிறதுலே உனக்கு வந்து ஹையஸ்ட் மார்க் கொஸ்டின் தான் இது கேட்பாங்க. சரியாமா? இது 5 mark கொஸ்டின், 5 mark ஒருத்தான சம் தான் இது. சரியாமா? ஓகே. இன்னும் சம் முடியல, நம்ம ஏ இன்வெர்ஸோட நிப்பாடி இருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம், அவன் கொடுத்த இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணுமா. சரியா? இந்த 3 ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸா மாத்த தெரியுமா உங்களுக்கு? மேட்ரிக்ஸ் அங்க பக்கத்துல எழுதிட்டு என்ன பண்றாங்க, பின்னாடி எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸா எழுதுறமா பாருங்க. இந்த 3 ஈக்குவேஷனை என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நான் மேட்ரிக்ஸா மாத்த போறேன். ஸோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எழுதணும், அடுத்து எக்ஸ் மேட்ரிக்ஸ் எழுதணும், ஸோ ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் எழுதணும். சரிங்களா? இப்போ ஏ மேட்ரிக்ஸ் என்ன சார் அப்படின்னா, எஸ் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட், ஒய் உடைய கோஎஃபிஷியன்ட், இசட் உடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் பிராக்கெட் போட்டேன் பாருங்கம்மா. மேட்ரிக்ஸ் பிராக்கெட் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் 1மா,
y உடைய கோஎஃபிஷியன்ட் -2மா, இங்க z இல்ல, அப்ப ஆன்சர் 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ புரிஞ்சுச்சாமா? அடுத்து செகண்ட் வாங்கம்மா. செகண்ட் x உடைய கோஎஃபிஷியன்ட் 2மா, y உடைய கோஎஃபிஷியன்ட் -1மா, z உடைய கோஎஃபிஷியன்ட் -1. செகண்ட் ரோ புரிஞ்சுச்சாமா? மூணாவது ரோ பாருங்க, இங்க x இல்ல, அப்ப 0, y உடைய கோஎஃபிஷியன்ட் -2, z உடைய கோஎஃபிஷியன்ட் 1. சோ அடுத்து xங்கிறது யாருன்னா இங்க உள்ள வேரியபிள். அப்ப இங்க என்னென்ன வேரியபிள் இருக்குது? x வேரியபிள், y வேரியபிள், z வேரியபிள் ஈக்குவல் டு இங்க b அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பர். ரைட் சைடுல என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் 10 இருக்காங்க, சோ அடுத்த நம்பர் 8 இருக்காங்க, சோ அடுத்த நம்பர் 7 இருக்காங்க. சோ இதான் நமக்கு தேவையான என்னது? நமக்கு ax ஈக்குவல் டு b அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா பாருங்கம்மா? இதை நான் அப்படின்னு பண்ண கீழே எழுதிக்கிறேன், சரிங்களாமா? ஓகே ஃபைன். சோ இதான் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதுக்காண்டி முதல்ல என்ன பண்ணிட்டோம்? அந்த 3 ஈக்குவேஷனையும் முதல்ல மேட்ரிக்ஸா மாத்திட்டோம். இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சாயமா? ஓகே ஃபைன். இப்போ எனக்கு நல்லா கவனிக்கணும், இந்த XYZ தான் வேணும். அப்போ இந்த இடத்துல வலது பக்கத்துல லெஃப்ட்ல ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கா இல்லையா? இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரைட்ல போக சொல்ல இது ரெண்டுக்குமே மல்டிபிளிகேஷன் தான், அங்க டிவிஷனா போகும். ஆனா ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்ப எப்படி எழுதணும் பாருங்க. இந்த ஈக்குவேஷனை வச்சு என்ன பண்ண எழுத போறேன். எனக்கு எக்ஸ்ங்கிற மேட்ரிக்ஸ் வேணும். அப்ப இது எப்படி எழுதணும்? பி எழுதிட்டேன்னா, இப்ப நேத்து தான் சொன்னேன், ஒரு மேட்ரிக்ஸ் வந்து வலது பக்கத்துல போச்சு இன்வெர்ஸா மாறுமா? இன்வெர்ஸா மாறுமா? அப்போ இன்வெர்ஸா மாற சொல்ல பிக்கு வலது பக்கத்துல உட்காருமா, பிக்கு இடது பக்கத்துல உட்காருமா, லெஃப்ட்ல உட்காருமா, ரைட்ல உட்காருமா? அதாவது பி அப்படிங்கிறது இருக்குது, ஏ அங்க போனா ஏ இன்வெர்ஸ் மாறும். சோ ஏ இன்வெர்ஸ் மாறும் சார். அப்ப நான் லெஃப்ட்ல போட்டா ரைட்டா அல்லது ரைட்ல போட்டா ரைட்டா? எது கரெக்டான ஆன்சர்? எங்க உட்காரும் சார்? லெஃப்ட்ல உட்காருமா, ரைட்ல உட்காருமாமா? சொல்லுங்க பாபம். எஸ், வெரி குட். ஏன்னா எக்ஸுக்கு லெஃப்ட்ல ஏ இருக்கிறதுனால இங்க ஏ இன்வெர்ஸ்ங்கிறது நமக்கு எங்க தான் உட்காரும்? லெஃப்ட்ல தான் உட்காரும், ரைட்ல உட்காராது. அப்ப இங்க போடுறது தப்பு. இதுதான் ரைட்டான ஆன்சர். சரிங்களாமா? சரி சார், இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? இல்ல. இப்ப இந்த கொடுத்த ஏ மேட்ரிக்ஸை பாருங்க, மேல கொடுத்த அதே மேட்ரிக்ஸா இருக்கும். மேல கொடுத்த அதே மேட்ரிக்ஸா இருக்கும் பாருங்க. 1 - 2 0 பாருங்க, பாருங்க 1 - 2 0, 2 - 1 -1 பாருங்க, 2 - 1 -1, 0 - 2 1 பாருங்க, 0 - 2 1. அப்போ நம்ம ஆல்ரெடி இந்த மேட்ரிக்ஸுக்கு இந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நேரா இந்த இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இங்க அப்ளை பண்ண போறீங்க. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ். பாருங்க, ஏ இன்வெர்ஸ் உடைய ஆன்சர் ரெடியா இருக்கலாமா? இதை அப்படியே எழுத போறேன். சோ ஏ இன்வெர்ஸ் உடைய ஆன்சர் எழுதிக்கணுமா? ஆன்சர் யாரு? -3 2 2 -2 1 1 -4 2 3. இது A inverse. So what is a B matrix? So B matrixங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் தான் B matrix. அப்ப 10 8 7. சரியாமா? இப்ப ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? சோ மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல லெஃப்ட்ல எக்ஸ்ங்கிறது யாரு? ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் ஸ்மால் இசட் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கேபிட்டல் எக்ஸ் மேட்ரிக்ஸ். இப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன நான் வந்து மல்டிப்ளை பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். சோ -30 plus 2 8s are 16 plus 2 7s are answer 14. சரியாமா? அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். சோ -2 into 10 -20 1 8 is 8 plus 1 7 is 7. அடுத்து தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். -4 into 10 ஆன்சர் நமக்கு -40 and 2 8s are plus 16. அடுத்து 3 7s are plus 21. இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் இதோட ஆன்சர் என்னமா? நீங்க சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் இதோட ஆன்சர் என்னமா? நீங்க தான் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணி சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் இதோட ஆன்சர் என்னமா? 0. வெரி குட்மா. செகண்ட் ஒன் ஆன்சர். செகண்ட் ஒன் ஆன்சர் இது 8மா? 8 7. நோ நோ, செகண்ட் ஒன் ஆன்சர். செகண்ட் ஒன் ஆன்சர். இது ரெண்டையும் கூட்டுங்கம்மா. 15. 20 கழிச்சா -5 தானம்மா? எஸ். தேர்ட் ஒன் ஆன்சர் நீங்க போட்டது -3 இஸ் ரைட் ஆன்சர். சரிங்கம்மா? அப்ப நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்.
அப்ப x உடைய ஆன்சர் யாரு 0. அப்போ கடைசி சொல்யூஷன் எழுத போறேன். சொல்யூஷன் that means of answer x equal to 0, second y is equal to -5, third z is equal to -3. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். இந்த ஆன்சர் தப்பா ரைட்டான்னு எப்படி செக் பண்ணணும்னா, உங்களுக்கு மேல ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கானே இல்லையாமா, இந்த 3 ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்க, எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க, ஸோ ஒய்க்கு பதிலாக -5 போடுங்க, அப்ளை பண்ணா 10 வரணும். அதே போல செகண்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக -5, இசருக்கு பதிலாக -3 போடுங்க, ஆன்சர் 8 வரணும். மூணாவது ஈக்குவேஷன்ல எக்ஸ் கிடையாது, ஒய்க்கு பதிலாக -5, இசருக்கு பதிலாக நீங்க -3 போட்டா உங்களுக்கு ஆன்சர் 7 வரணும். இந்த 3 ஈக்குவேஷன் அப்ளை பண்ண சொல்ல ரைட்ல உள்ள ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்னு அர்த்தம், இல்லைன்னா தப்புன்னு அர்த்தமா. ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சிச்சாமா? ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சிச்சாமா? என்ன எழுதணுமாமா, காப்பி பண்ணணுமா? எஸ், வெரிஃபிகேஷனுக்காண்டி, அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. அதாவது வெரிஃபிகேஷன் நம்ம வந்து எதுக்காண்டி பண்றோம்னா, நம்ம செஞ்ச ஆன்சர் தப்பா ரைட்டான்னு செக் பண்ண மட்டும்தான். ஸோ அது வெரிஃபிகேஷன் கண்டிப்பா செய்யணும் அவசியம் கிடையாது. நீங்க வெரிஃபிகேஷன் செஞ்சீங்கன்னா எஸ் நம்மளோட ஆன்சர் பெர்ஃபெக்ட்டா இல்லையான்னு தெரிஞ்சிடும். வேற எந்த இதுவும் கிடையாதுமா. நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ ஒரு சம் செய்யறதுக்கே ஒரு நேரம் எடுக்கணும் பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து இது 5 மார்க்ஸ் சம், அதனால சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் சம்மா, கொஸ்டின் நம்பர் 22. ஓகேமா, ஸோ இதுவும் லென்த்தியான சம் தான்மா, பார்த்துட்டே வாங்க. ஃபைன்மா. ஸோ இந்த செம்ம நம்ம 2 மெத்தட்ல பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான், பி இன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காமா, சரிங்களா? ஃபைன் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஏபி த ஹோல் இன்வர்ஸ். அப்போ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் உடைய ஃபார்முலா படிச்சிடலாம். ஏ பி த ஹோல் இன்வர்ஸ், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அப்போ இங்க பி இன்வர்ஸ் ஆல்ரெடி தெளிவா கொடுத்தாச்சு சார். பி இன்வர்ஸ் நமக்கு சம்லையே கொடுத்துட்டான் சார். அப்ப நம்ம எது மட்டும் கண்டுபிடிக்கணும், ஏயை வச்சு ஏ இன்வர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். அடுத்து பி இன்வர்ஸையும் ஏ இன்வர்ஸையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏபி த ஹோல் இன்வர்ஸ் கிடைச்சிடும், சரிங்களா? நம்ம ஏ இன்வர்ஸ் பண்ணுவோமா? ஸோ வாட் இஸ் ஏ இன்வர்ஸ் உடைய ஃபார்முலா? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தானேமா, சரிங்களா? நான் என்ன பண்றேன், டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நான் சைட்ல பண்றேன். டிடர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்ன அர்த்தம், டிடர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஸோ 5 0 4 2 3 2 1 2 1. ஸோ ரோ 1 வச்சு என்ன பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ நீங்க டேரக்டா ஆன்சர் பண்ணலாம், நான் அதுக்கு எழுதி முடிக்கிறேன். ஸோ 5 இன்ட்டு 3 மைனஸ் 4, 0 வேண்டாம். ஸோ பிளஸ் 4 இன்ட்டு 4 மைனஸ் 3. ஸோ கழிச்சா -1, இதோட ஆன்சர் 1. அப்ப ஆன்சர் -5 பிளஸ் 4, ஆன்சர் -1. ஆன்சர் -1 வந்துச்சாமா, செக் பண்ணி சொல்லுங்கம்மா. ஆன்சர் -1 வந்துச்சா? எஸ், வெரி குட்மா. ஸோ அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தெரியுமில்லமா, ஷார்ட்கட் மெத்தட். அட்ஜாயிண்ட் ஆஃப் பாக்குறீங்களா? நான் ஷார்ட்கட் மெத்தட் போட்டே வர பாருங்க. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ முதல்ல ஃபார்முலா எழுதிக்கிறேன். கோ ஃபேக்டர் ஆஃப் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ். முதல்ல இந்த கொடுத்த ஏ மேட்ரிக்ஸ் அப்படி எழுதுங்கம்மா. 5 0 4 2 3 2 1 2 1. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோக்கு கீழே ஒரு லைன் போடுங்க, ஃபர்ஸ்ட் காலத்துக்கு கீழே ஒரு லைன் போடுங்க. அந்த ரெண்டுமே ஜாயின் பண்ற நம்பரை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சா? இப்போ யாரெல்லாம் கீழே போடணும், அந்த ரவுண்ட் பண்ண நம்பரை விட்டுட்டு 0 4 கீழே போடுங்க, காலம் 2 1 சைட்ல போடுங்க. இந்த 5 நேரங்க ஒரு எம்டி இருக்குதா, அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாமா? அடுத்து இந்த கோட்டு கீழே உள்ள ஃபர்ஸ்ட் ரோ அப்படி போடுங்கம்மா. 3 2 2. அடுத்து கோட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் காலத்தை எழுதுங்கம்மா. கடைசியா 3 2 0 3. இப்போ என்ன பண்ணணும், ஒரு மேட்ரிக்ஸ் போட்டு டிரான்ஸ்போஸ் போட்டுக்கிறா. ஸோ மேட்ரிக்ஸ் பண்ணி நான் வந்து டிரான்ஸ்போஸ் போட்டு பார்த்துட்டே வாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி கழிக்கணும். ஸோ 1 3 is 3,
2 2s are 4. So 3 minus 4. அடுத்து 1 2 is 2 minus 1 2 is 2. So 2 minus 2. அடுத்து 2 2s are 4 minus 1 3 is 3. 4 minus 3. ஓகேவா? ஸோ அடுத்து இது பாருங்கம்மா. அடுத்து செகண்ட் பாருங்க. ஸோ 4 2s are 8. 0 into any value 0. அப்போ 8 minus 0. அடுத்து 1 5 is 5. 1 4 is 4. So 5 minus 4. அடுத்து 1 0 is 0 minus 5 2s are 10. சரியாமா? இது செகண்ட் ரோ. மூணாவது ரோ பாருங்கம்மா. 0 into any value 0 minus, so 3 4s are நமக்கு 12 வரும். அடுத்து 4 2s are 8 minus 5 2s are நமக்கு 10 வரும். அடுத்து 5 3s are நமக்கு 15 minus, so 1 2 sorry 0 into any value 0. சரிங்களாமா? இதை நம்ம செப்பரேட் பண்ணி எழுதுவோமா? ஸோ இதை செப்பரேட் பண்ண என்ன ஆன்சர் பாருங்க. ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆன்சர் -1 0 1. சரிங்களாமா? அடுத்த ஆன்சர்மா கரெக்டாக எழுதியிருக்கணுமா? சரியா? அடுத்த ஆன்சர் 8 1 minus 10. அடுத்து -12. ஸோ கழிச்சா -2 ஆன்சர் 15. ஸோ இங்கே டிரான்ஸ்போஸ் போட மறந்துடக்கூடாது. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணுவோமா? ஸோ ரோ ஃபுல்லும் காலா மாற்றி விட்டுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலா மாற்றுங்க. 1 0 1. செகண்ட் ரோ மாற்றுங்க. 8 1 -10. மூணாவது ரோ -12 -2 15. அப்போ என்ன பண்ணியாச்சு? அஜ்ஜிஏவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நேராக ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமாமா? பாருங்க. A inverse equal to 1 by determinant A. Determinant A -1 இருக்குதா? into HGA. So HGA உடைய வேல்யூ எழுதிக்கணுமா? -1 8 -12 0 1 -2 1 -10 and 15. இப்போ இங்க 1 by -1 -1 தானமா? இப்போ -1 நேரா உள்ள கொண்டு பெருக்கிறீங்க. அப்போ A inverse equal to, so -1 உள்ள கொண்டு பெருக்கினா எல்லாமே ஆப்போசிட் சைனா போயிடும். So 1 -8 plus 12 0 -1 plus 2 -1 10 and -15. So இதான் நமக்கு தேவையான A inverse உடைய ஆன்சர்மா. A inverse புரிஞ்சிச்சாமா? A inverse வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஓகேமா. இப்போ என்ன செய்ய போறேன்? நமக்கு என்ன வேணும்? AB the whole inverse வேணுமா இல்லையா? அப்ப இந்த ஃபார்முலா எழுதிக்கலாமா? So AB the whole inverse. So A B, ஓகே எழுதுங்கம்மா. So AB the whole inverse கண்டுபிடிக்க போறோம். ஓகேமா, ஃபைன். So AB the whole inverse உடைய ஃபார்முலா AB the whole inverse equal to B inverse into A inverse. அப்படிதானமா? So B inverse உடைய மேட்ரிக்ஸ் உடைய ஆன்சர் உங்களுக்கு சம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க 1 3 3. அதை அப்படி பார்த்து எழுதிக்கிறேன். ஓகே, நான் பார்த்து எழுதிக்கிறேன் பாருங்கம்மா. So 1 3 3 1 4 3 1 3 4. அடுத்து A inverse. So A inverse பக்கத்துல இருக்குல்லம்மா, இதை அப்படியே எழுதிக்கங்கம்மா. ஸோ இதான் A inverse. ஸோ என்ன பண்ணியாச்சுங்க? A inverse செகண்ட் எழுதியாச்சு. B inverse எழுதியாச்சு, A inverse எழுதியாச்சு. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் நீங்க ஃபாஸ்ட் ஆன்சர் பண்றீங்களாமா? நானே பண்றேன், பார்த்துட்டே வாங்க. 1 plus 0 minus 3. அடுத்து -8 minus 3 plus 30. அடுத்து 12 plus 6 minus 45. செக் பண்ணிக்கமா. அடுத்து செகண்ட் ரோ வச்சு பண்ணுங்க. செகண்ட் ரோ 1 plus ஆக்சுவலா இந்த இடத்துல ஃபார்முலா அப்படிங்கிறது ஏபி த ஹோல் இன்வெர்ஸ். ஸோ ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் உடைய ஃபார்முலா என்னன்னா, ஸோ ஆக்சுவலா செகண்ட் உள்ளது ஃபர்ஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட் உள்ளது செகண்ட் வரும். இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. சரிங்களாமா? இப்போ இந்த ரெண்டுமே எப்படி ஈக்குவலா இருக்குன்னா, நீங்க ஏ இன்வெர்ஸ் முன்னால போட்டு பி இன்வெர்ஸ் பின்னால போட்டு ஈக்குவலா வராது. சரிங்களா?
பி இன்வெர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும், ஏ இன்வெர்ஸ் செகண்ட் வந்தாதான் இதுக்கு கரெக்டான ஃபார்முலா. ஸோ இது வந்து ஃபார்முலா சரிங்களாமா, ஏ பி த ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் இன்டு ஏ இன்வெர்ஸ் சரிங்களாமா, மறந்துட வேண்டாம் சரிங்களாமா. ஓகே, நான் மல்டிபிளிகேஷன் கன்டினியூ பண்ண பார்த்துட்டே வாங்க. செகண்ட் ரோ அடுத்து 0 -3, அடுத்து செகண்ட் காலம் வந்து -8 -4 +13, அடுத்து தேர்டு காலம் வந்து 12 +8 -45. செக் பண்ணிட்டே வாங்கம்மா. அடுத்து மூணாவது ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 +0 -4, அடுத்து செகண்ட் -8 -3 +40, அடுத்து மூணாவது காலமா 12 +6 -60 சரிங்களா. இது என்ன பண்ணணும், நீங்க வந்து ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறீங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் -2, செகண்ட் ஆன்சர் 19, தேர்ட் ஆன்சர் -27, அடுத்து செகண்ட் ரோ வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் -2, ஸோ அடுத்த ஆன்சர் நமக்கு 18 வரும். ஸோ தேர்ட் ஆன்சர் நமக்கு -25 வரும். மூணாவது ரோ வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் நமக்கு -3 வரும், அடுத்து செகண்ட் ஆன்சர் 29 வரும். ஸோ தேர்ட் ஆன்சர் நமக்கு -42 வரும். ஸோ இதான் நமக்கு தேவையான ஏபிடி ஹோல் இன்வெர்ஸ் உடைய ஆன்சர். இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஓகேமா, ஃபைன். இப்போ அடுத்து இன்னும் சம் முடியல, சம் இன்னும் முடிக்காம என்ன கேட்டிருக்கான் பாருங்க. ஆல்சோ ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி த ஹோல் இன்வெர்ஸ், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி த ஹோல் இன்வெர்ஸ். அப்ப நம்ம இதுக்கு டிட்டர்மினன்ட் வேற கேட்கறாங்கம்மா. என்ன கேட்கறாங்க, இதுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் வேற கண்டுபிடிங்க. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு, இதை டிட்டர்மின் பண்ணுமா. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் -2 19 -27 -2 18 -25 -3 29 -42. ஸோ இதுக்கு டிட்டர்மின் போட்டால் என்ன ஆன்சர் வரும்? ஸோ ரோ 1 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ் ஆன்சர் எழுதுறீங்களாமா. -2 இன்ட்டு, ஸோ 18 -42 பெருக்கிங்கன்னா -756மா. அடுத்து 29 -25 பெருக்கினீங்கன்னா நடுவில் மைனஸ் வரும், ஆனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆன்சர் 725 வருமா சரிங்களாமா. அடுத்து -19 இன்ட்டு 2ஐயும் 42 பெருக்குன்னா ஆன்சர் 84 வரும், நடுவில் ஒரு மைனஸ். ஸோ 3யும் 25 பெருக்கினீங்கன்னா ஆன்சர் நமக்கு 75. அடுத்து நமக்கு -27 இன்ட்டு 2ஐயும் 29ஐயும் பெருக்கினீங்கன்னா ஆன்சர் -58, நடுவில் மைனஸ் வரும். 3யும் 18 பெருக்கினீங்கன்னா ஸோ -54, ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடும், ஏன்னா அங்கே ஒரு மைனஸ் இருக்குன்னா +54. ஸோ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க. ஸோ -2 இன்ட்டு ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஆன்சர் -31 வருமா. -19 இன்ட்டு, ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா நமக்கு 9 வருமா. -27 இன்ட்டு, ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஆன்சர் நமக்கு -4 வரும். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஆன்சர் 62 வரும். ஸோ 19 9 நீங்கள் பெருக்கினீங்கன்னா -171 வரும். ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கினா ப்ளஸ் 27 4 பெருக்கினீங்கன்னா ஆன்சர் 108 வரும் சரிங்களாமா. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பிளஸ் நம்பரையும் இந்த பிளஸ் நம்பரையும் கூட்டி பாருங்க. ஆன்சர் 170 -171 நீங்க கழிக்கணும். இதோட ஆன்சர் இஸ் -1. ஸோ இதான் நமக்கு தேவையான டிட்டர்மினன்ட் ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் உடைய ரிசல்ட்டுமா.